அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 145 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த ட்ரைப் ஆஃப் எஜிலிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சண்டை போட்டு அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலும் இப்போ 4வதாக ஒரு மனுஷன் இருக்காப்புல, அவரை ட்ரைபில் ஜாயின் பண்ண வைக்கணும், அதுதான் வந்து முக்கியமான வேலை. அதுக்காக தங்சான் கிட்ட ஒரு ஹேர்பை வந்து இவர் கொடுத்துட்டு போயிருப்பாரா. இப்போது அந்த ஒரு ஹேர்பை இவன் கையில் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் அந்த ஒரு மனுஷனை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தங்சானுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் இந்த ஒரு ரேபிட் இருக்குல்ல, இதை பார்த்த உடனே இது குதூகலமாகுது. தங்சான் என்ன சொல்கிறான்னா, இதை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங், உன்னோடைய கெப்பாசிட்டிக்கு நீலாம் வந்து டெக்கேட் மில்லேனியம் இருக்கக்கூடிய ஹர்ப் தான் சாப்பிட்ணும், இது வந்து உனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு, உன்னோட உடம்பு தாங்காது அப்படிங்கிறான். ஆனால் அது வந்து கேட்குற மாதிரி தெரியல. அது பார்த்தீங்கன்னா எகிரி குதிச்சு இவன் கையில் இருக்கிறத பிடிங்கிட்டு போயிடுச்சிங்க. இவன் வந்து வருத்தப்படுறான். அந்த சமயத்தில் இவனோட அந்த செஞ்சுரி மில்லேனியம் சோல்ரிங் இருக்கு இல்லையா, அது தன்னால் ஆக்டிவேட் ஆகி உள்ளுக்குள்ளேருந்து ஷாவு வெளில வரா. அவகிட்ட கேட்குறான், இது பிரச்சனை இல்லையா, இந்த மாதிரி அது சாப்பிடுதே, உடம்பு தாங்குமா அப்படின்னு கேட்குறான். அவளுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு மறைஞ்சு போயிட்டா. இப்போ அந்த ரேபிட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹேர்பை சாப்பிட்டதில்ல, நல்லா ரெட் கலரில் ஜொலிக்குது. இவனுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஊவோடைய ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது சீக்கிரமாக அவளை உயிரோட கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவனுக்கு வருது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறான்னா, அவளை கொண்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறான். அந்த ஹேர்ப் அதை அப்சர்வ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த சமயத்தில் ஃபேட்டி வந்து கதவை தட்டுறான். உள்ளுக்குள்ளே வாடா அப்படின்னு உடனே உள்ளுக்குள்ளே வந்து சொல்கிறான், ட்ரைப் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவர் வந்துட்டாராமா, வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். இவனுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஆளை டீல் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் போல தெரியுதுரா, வந்ததுலேருந்தே உருன்னு இருக்கான், என்னமோ கடங்கார மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறான். சரி வாடா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தங்சான் போன உடனே என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ரியாக்ஷனுமே இருக்குது. தங்சானுக்குமே என்னென்னா, அவர் கொடுத்த அந்த ஜின்சங் வந்து பார்த்தீங்கன்னா ஷாவு சாப்பிட்டா. இப்போ எப்படி இந்த ஆளை கன்வின்ஸ் பண்ண போகிறோம், இந்த மனுஷனை பார்த்தாலே தெரியுது இவரை டீல் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுன்னு. அந்த ஆள் வேறு டெரராக ஒரு லுக் விடுறாரு. அந்த சமயத்தில் டைட்டன் இருக்கார்ல, அவர் போயிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, உனக்கு எப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, டைட்டன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி இவன் சாதாரண ஆள் கிடையாது, ஸோ இவனை நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் வந்து நம்ம ட்ரைப் மீட்டிங்காக வந்தேன், வெளியாட்கள் பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறாருப்பா. இப்போ நம்ம ஓல்ட் ரைனோ இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாரு, ஏன் இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க, நம்ம டைட்டன் தான் கூட்டு வந்தார் அவனை, அப்போ அவன் எப்படி வெளியாளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், சரிப்பா நீ தான் வந்து ஹோஸ்ட்டு, உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா எனக்கும் பிரச்சனை இல்லை, அவன் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாப்புல. இப்போ ஓல்ட் ரைனோ கேட்குறாரு, ஏன்பா அதான் நம்ம எல்லாருமே இங்கே தானே இருக்கோம், நீ ஏன் உருன்னு இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் அந்த மார்ஷல் சோலால் தான் அப்படிங்கிறான். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அந்த எலிஃபென்ட் ட்ரைப் இருக்குல்ல, இவரையும் போய் பார்த்துருக்கானுங்க, இந்த மாதிரி ஒழுங்காக என் ட்ரைபில் சேர்ந்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ உன் ட்ரைபை மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிருக்காங்களாமா. ஸோ மனுஷன் என்ன சொல்கிறாரு, நம்ம 4 ட்ரைப் இருக்கோம்ல, நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு கிளான் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணலாம், நம்ம அந்த கிளானை ஃபார்ம் பண்ணி மார்ஷல் சோலால் கிட்ட சண்டை போடலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்க. அதான் மனுஷன் கேட்குறான், என்னையா எல்லாருக்கும் பயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் ஓல்ட் ரைனோ கேட்குறாரு, அதெல்லாம் சரி, நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே, என்ன ஆச்சு உனக்கு, உன்னை அவனை அசிங்கப்படுத்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, அசிங்கப்படுத்தினானா, அசிங்கப்படுத்தினா பரவாயில்லையே, நம்ம மட்டும் ஆக்ஷன் எடுக்கலன்னு வச்சுக்கோ, அடுத்த வருஷம் மீட்டிங்க்கு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாப்புல. இப்போ தான் டைட்டன் வந்து விஷயத்துக்குள்ளே போகிறாரு. அட நாங்களும் அதை தான்ப்பா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டன் சொல்ல, அந்த மனுஷன் அப்புறம் என்ன கிளான் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க, நீங்கள் எல்லாம் கிளம்பி ஷிங்லோ எம்பையருக்கு வந்துருங்க அப்படிங்கிறாரு. அவர் வந்து இன்னொரு எம்பையருக்கு கூப்பிட்றாரு. ஆனால் அந்த இடத்துல தான் மார்ஷல் சோலால் இப்போதைக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, நீங்கள் வந்துருங்க, என்கிட்ட இருக்க காசை வச்சு ஒரு சில மாதங்களுக்கு நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் டைட்டன் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா அந்த கிங்டம் வேண்டாம், நம்ம வந்து அந்த தேந்தோ எம்பையர் இருக்குல்ல அங்கேயே போயிடலாம், நீ அங்கே கிளம்பி வந்துரு, நாங்கள் வந்து ஏற்கனவே எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், நாங்கள் யாருமே அங்கே இருந்தது கிடையாது, ஸோ இந்த எம்பையர் தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனைனா, இவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே அங்கே இருக்குது, இங்கே வந்தால் புதுசாக எல்லாமே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும், எப்பட்றா கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் டைட்டன் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு என்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்குது, நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து கிளான் ஆரம்பிக்கலான் இருக்கோம், கிளான் பேர் வந்து தாங்ஸ் கிளான், ரொம்ப நேரமாக கிளான் சீஃபை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ தான்ப்பா இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாரு. அந்த மனுஷனுக்கு சரியான காண்டு, யோ என்னையா சொல்கிற, அந்த சின்ன பையன் சீஃபா, இங்கே பாரு எனக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம், காமெடி பண்ணாத அப்படிங்கிறாரு. டைட்டன் என்ன சொல்கிறாருன்னா, நான் காமெடியெல்லாம் பண்ணல, தாங்ஸ் கிளானோட சீஃப் வந்து இவன் தான், அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து நம்ம மாஸ்டரோட பையன் சொன்னது தான். மனுஷனுக்கு சரியான கோவம்.
அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காருப்பா. இந்த மனுஷன் தடுக்கிறாரு, ஏன் இருயா, என்ன நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க, வெயிட் பண்ணு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாப்புல. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஹவுத்தியன் ட்ரைபுக்கு அடிபணிஞ்சிட்டீங்க சரியா, நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன், நான் இங்கே வரலன்னு நினச்சிக்கோ, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் துடிக்கிறான். அதான் இவர் சொல்கிறார், எப்பா ஒரு நிமிஷம் இரு, இங்கே பாரு உனக்கு வந்து எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, சரி நான் இங்கே இருக்கேன், ஆனால் அந்த பையனை உடனே வெளியில் அனுப்பு, அது மட்டும் இல்லாமல் இந்த தாங்ஸ் கிளான் அப்படிங்கிற பேரையே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாரு. இப்போது தங்சான் வந்து பேசுகிறான், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா இங்கே பேர் நான் வந்து சபதம் எடுத்திருக்கேன், ஹவுத்தியன் ட்ரைப் வந்து என்னுடைய எனிமி, நான் வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க டைம்லேயே நீங்கள் இருந்து போயிடு, இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் உன்னை கொன்னாலும் கொன்றுவேன் அப்படிங்கிறாரு. இப்போது நம்ம தங்சான் என்ன பண்ணுறான், எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பில் இன்னும் கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றுறான். அவனா சொல்கிறான் மற்றவங்க கிட்ட, நீங்களாம் விட்டுருங்க, அவர் எப்படி என்னை கொல்றாரு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறான். அந்த மனுஷனுக்கு சரியான கோவம், ஒரு தம்மா தூண்டு பையன் எதிர்க்க என்ன பேச்சு பேசுகிறான்னு சொல்லிட்டு மனுஷன் கத்துறான். கோல் ரெயினை கூட வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் போடுங்க போடுங்க சண்டை போடுங்க அப்படிங்கிறாரு. இப்போ தங்சான் என்ன சொல்கிறான்னா, நம்ம வேணா ஒரு பெட்டு கட்டுவோமா அப்படின்னு கேட்குறான். நான் மனுஷன் நக்கலாக கேள்வி கேட்குறாரு, ஓ என்கிட்டயே பெட்டு, என்ன பெட்டு கட்ட போகிற, எத்தனை ரவுண்டு உன்னால் சர்வை பண்ண முடியும்னு சொல்லிட்டு பெட்டு கட்ட போறியா அப்படின்னு கேட்டால் தங்சான் என்ன சொல்கிறான், கிடையவே கிடையாது, நான் உங்களை வின் பண்ண போகிறேங்க அப்படிங்கிறான். அதிர்ந்து போய் பார்க்குறாங்க எல்லாருமே. அவனா சொல்கிறான், சப்போஸ் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணி தரணும், சப்போஸ் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா என்ன நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, பார்க்கலாம்ப்பா, நீ வந்து ரொம்ப அரகண்ட்டாக இருக்க, பார்ப்போம் என்கிட்ட எப்படி தான் சண்டை போகிறேன், நானும் பார்க்க தானே போகிறேன், நீ மட்டும் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு விஷயம் இல்லை 100 விஷயமா இருந்தாலும் சரி நான் பண்ணுறேன், என் உயிரையும் தரேன்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஃபேட்டி பார்க்குறான், ஓ இவனோட ட்ரிக்கெல்லாம் நல்லா வேலை செய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் உண்மையை சொல்லணும்னா தங்சான் எப்படி சண்டை போட போகிறான் அப்படிங்கிறதான் தெரியல. மனுஷன் ரொம்ப டெரராக இருக்கிறாப்புல. மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 82 இருக்காரு, கிரேட் சோலான் மாஸ்டர். அண்ட் தங்சான் பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் 66 இருக்கான். அவனுடைய அந்த செஞ்சுரி மில்லியனம் சொல்கிறீங்க பார்த்தோன்னா மனுஷன் அதிர்ந்து போகிறான். ஓ இதனால தான் இவன் இவ்வளோ அரகண்டாக இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் யோசிக்கிறான். இருந்தாலுமே அவனோட மார்ஷல் சோலை பார்த்துட்டு எங்கடா ஹவுத்தியன் ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹவுத்தியன் ஹேமர் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறான், அவனோட அட்டாச்சு சோல் போன வெளில எடுக்கிறாங்க. மறுபடியும் இவங்களுக்குலாம் அதிர்ச்சி, இந்த பையன் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தை தான் ஹைட் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இப்போ சண்டை ஆரம்பிக்க போகுது. இருந்தாலும் கேள்வி என்னன்னா, தங்சானால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதான் கேள்வி. சண்டை ஆரம்பித்த உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த ப்ளூ சில்வர் கேஜ் இருக்கும் இல்லையா அதை போட்டுறான். ஆனால் மனுஷன் அதை ஈஸியாக அடித்து பொழந்துட்டாருங்க. தங்சான் என்ன பண்ணுறான், அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்டில் என்னென்ன அட்டாக் இருக்கோ எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. அந்த எல்லாத்தையுமே ஈஸியாக உடைக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிடன் வெப்பன்ஸ் இருக்கும்ல அதெல்லாத்தையும் கூட எடுத்து அடிக்கிறான். இருந்தாலும் ஒன்றுமே வேலைக்கு ஆகலைங்க. நார்மலாக ஒரு மனுஷன் சண்டை போடும்போது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை போடுவாங்க. இந்த ஆள் கொல்லணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஆள் சமாளிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. அதுக்கப்புறம் மனுஷன் என்ன பண்ணுறான், அந்த 7th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணுறான். இது வந்து மார்ஷல் சோல் ஃபார்ம் சொல்லுவாங்கல்ல. பார்க்கும்போதே ஓல்ட் ரைனோ சொல்கிறாரு, ரைட்டு இவன் இன்னைக்கு இந்த இடத்த உடைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. தங்சானுமே என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட அந்த ஈட்டி இருக்கு இல்லையா அதை வந்து பயன்படுத்துகிறான். ஆனால் அந்த ஈட்டியுமே சுக்குநூறாக போனது மட்டும் இல்லாமல் பில்டிங்குமே இவங்க எதிர்பார்த்த மாதிரி உடஞ்சி விழுந்து போச்சு. இப்போது தங்சானுக்கு தான் தோற்று போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சுங்க. அந்த மனுஷன் வேகமாக வரான் அட்டாக் பண்ணுறதுக்கு. இவன் என்ன பண்ணுறான், காட் கில்லர் டொமைன் யூஸ் பண்ணுறான். அதே சமயத்தில் ஹேமரை வர வைக்கிறான். அந்த இன்விசிபிள் கோல்டன் ஷீல்டு இருக்கும்ல அதை வேற போட்டுக்கிறான். அந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா 3 செகண்டுக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு ஹேமரை தூக்கி அடிக்கிறான். அதே சமயத்தில் இந்த ஒரு ஈட்டி இவனை குத்திடுது. இந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹேமரை கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்துறாப்புல. ஆனால் தங்சானுக்கு சரியான அடி விழுந்துருச்சுங்க. எல்லாருமே பதறி போகிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் வந்து அடுத்த எபிசோடில் தான் நடக்க போகுது. ஷாவோடைய ருத்ர தாண்டவத்தை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.